குடிகார குடும்பம் பழகுது அம்மா வாடா தூளுது டேய் தூய வந்து வளர்க்க வாங்கலாம் வெளியே அண்ணி நின்னுங்களே ஊத்துறாங்க உப்பு கறிக்கும் வாடா வெளியே அருமையான சாப்பாடு இப்படிப்பட்ட அருமையான உணவை என் வாடா எல்லாத்தையும் எனக்கு போறான் அண்ணே சரி உண்ட வழக்க சொன்ன கொண்டு அதனால எனக்கு 3 சந்தேகம் இருக்குது. சந்தேகம் வந்து கொடிய நோய் அதை உடனே நிவர்த்தி செய்யணும். ஆமா சொல்லுங்க. என்ன தெரியுமா மைத்துனரே, நம்முடைய அரண்மனையில் ஒரு வெள்ளை குதிரை இருக்கு. அந்த வெள்ளை குதிரை மீது ஒன்னா சவாரி செய்யறாரு. அண்ணனுக்கு பிறகு யாருப்பா சவாரி செய்வது? இந்த தம்பி தானே சவாரி செய்வார். கேட்டியாடா தம்பி நான் ஏறுவேன். அண்ணன் யார குதிரை ஏறுடா. ஐயோ உனக்கு ஐடியா எனக்கு உரிமை இருக்கு, நான் ஏறுவேன். அண்ணன் யார குதிரையா ஏறுவேன். எச்சலாம் எச்சட்டு என் சவரம் என் 2 குண்டு என் கோணா என் கொழா ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். எச்சலாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எப்ப போய் என் புளியாங்கோட்டை திச்சி புளியாங்க குழந்தை பாவ குழந்தையாருக்கு பார்த்தாண்டா 1050 ரூபாய் ஏமாத்தி ரெண்டாவது என்ன தெரியுமா கேள்வி, நம்முடைய அரண்மனையில ஒரு தங்க தட்டு அதுல உங்க அண்ணன் அண்ணன் உணவு அருந்துவது வழக்கம். பிறகு யாரு அண்ணன் தம்பி நான் தான் சாப்பிடுவேன். சாப்பிடுவேன் அண்ணனுக்கு பிறகு அந்த தங்க தட்டில் தம்பி நான் சாப்பிட்டோம்டா. அது எச்ச தட்டு. சின்ன வயசுல இருந்து நான் அண்ணனும் ஒரே தட்டுல உணவு அருந்துவது வழக்கம்டா. சின்ன வயசுல இருந்தா ரத்த பாசம். ஐயோ கைவாத கூட துணி தங்க தட்டு ஐயா ஒரு மாதிரியா எச்ச தட்டது. நான் சாப்பிடுவேன். இதாண்டி வெளிநாட்டு படிப்பு. இந்த இருக்கிற பசங்களுக்கு தெரியுமா? வெளிநாட்டு இங்கிலீஷ் படம் எல்லாம் பாப்பியா? வேன்ல மட்டும் பாத்துக்கணும். எல்லாரும் தூக்கிட்டாங்க, நீ மட்டும் ஐயா ஜாக்கி சான் படம் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. தப்பா நினைக்காத. வெளிநாட்டுல படிச்சேன், காலாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன், அரையாண்டு பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். அண்ணி உனக்கு இப்ப முழாண்டு பரீட்சை வைக்க போறேன். இந்த பரீட்சையில பாஸ் ஆனாதான் உனக்கு அடுத்த கிளாஸ் ஈசன் துறோ கிளாஸ். முன்னாடி நீ அடுத்த கேள்வி சொல்லுங்க. என்ன தெரியுமா? என்னது? மைத்துனரே, நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சர மெத்தை. ஆமா, பஞ்சர மெத்தை. ஆமாண்டா, கணவனும் மனைவியும் ஓய்வெடுக்கும் மந்திரங்க அறை. ஆமா, இது எங்க வீட்டுல கணவனும் மனைவி பாத்ரூம்ல தான் ஓய்வு எடுக்கிறாங்க. பசங்க அதிகமாயிட்டு. சொல்லுங்க. நீ அந்த பஞ்சு மெத்துல இப்பொழுது நானும் ஒண்ணு தான் படுத்து உறங்குறோம். உண்மைதானே? அண்ணன் இப்ப காரணம் போயிட்டாரு. ஒருவேளை பொண்ணு அங்கேயே செத்துட்டா. ஏன்டா 1000 மணி பார்த்து வாயா சும்மா காட்டியா சும்மா கதையில நல்ல பாப்பா. பயமா இருக்குதுடா, உங்களை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குது. உங்களுடைய வார்த்தைகள் நாங்க கேட்டுட்டு நான் பாடு பாடி வார்த்தை ஏதோ சூட்சமா மடங்கி இருக்குது. ஒன்னும் இல்லப்பா, பயமா இருக்குது. அண்ணனோ வெளியே போயிட்டாரு, அன்னைக்கு வெளியே எடுத்துறது என்ன பண்றது? ஐயோ, நானும் இதே மாதிரி நின்று கிடக்குறேன். நீ தான் வெப்பாயம் பணத்துக்கு கதவு சாத்து அது
என்னடி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஒன்ன செத்துட்டா. முடியா குத்துறாமா, முடியா வாயிலே குத்துறான். குத்துறதுக்கு ஆளு ஒண்ணுங்க அவனுக்கு மூத்திரம் பேச பையன். அடே என்னடி சொல்றீங்க? ஏண்டா எத்தனை ஆயிவா ஐயோ பயமா இருக்கு. நீங்க வாடா காசா ஐயோ அண்ணே. காசா பாருப்பா சும்மா தானே. நான் கூட 1500 ரூபாய் கட்டி ஏமாந்து போட்டேன். இருந்தாலும் வேலைக்கு ஆக மாட்டேன் தேவையா? நல்ல கொத்து இருந்தா தானே சப்ப மெரிக்கிறேன் கிடையாது. விரதமாக 3 நாள். பயப்படாதப்பா, பயப்படாத. அண்ணன் நடுக்க எனக்கு தெரியாதா கண்ணு. அண்ணே சொல்லுங்க அண்ணே. அது என்ன அண்ணே? செத்துட்டா. அண்ணே இன்னும் கண்டா வெறி ஆகுது எனக்கு. அப்படி போய் எங்கன்னா தலையில பேசிக்கிட்டு போடு. என்னடா இதெல்லாம்? ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்கு வரேன். இங்க பாருங்க, எப்போது ராமனை பார்த்தேனோ அப்போ ஆசைப்பட்டு அண்ணன் ஏற வெள்ள முதிரில ஏற அண்ணன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிடுறேன். அண்ணன் சத்தா கூட அண்ணி யாரு பெற்ற தாய்க்கு சமன்னு மச்சல யாரு பெற்ற பிள்ளையாரு பாதிக்கணும். எப்படியா அவன் வேலைக்கு ஆக மாட்டான். உள்ளக்கிற பூனை தரேன் நீ. ஆமா பாவி கயவஞ்சிக்கு நஞ்சு பாம்பே. நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வயித்துல பிறந்தியா அல்ல தெருவுல ஓடுற சொடி பிடிச்ச வெறி பிடிச்ச நாய் வயித்துல பிறந்தியா? நாய் வெறி எடுத்து சுத்தரா. வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மா என்று கூறினேனே. அம்மா அம்மா அந்த அம்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அம்மா 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 அம்மான்றிய பாலா புச்சே குடிக்க நினைச்சனால வராது. இல்ல முக்கி பேசனா என்னடா? ஏய் இது எப்படி பண்ண நாடு? நான் உன்னை சத்திய தவறாத ஆட்சி புரிந்த சத்தியவரி நாடு. என்னுடைய தந்தை சத்தியசிரமன் ஆண்ட இந்த பொன்னாட்டில் இந்த நாட்டு அரண்மனை மகாராணியா வாக்கப்பட்ட நீ இப்படிப்பட்ட இழிவான செயலை செய்வதா? இப்போது சாலமோன் பாப்பா என் மாதிரி பேசாதன்னு என் அண்ணனும் எடுத்து கூறி உங்க இருவரும் ஐயண்ணா 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 அண்ணன் சொல்லி முதல்ல உன்னதான் நீக்க போறேன். உன்னதான் நீக்கணும் முதல்ல. நீக்க போறடா. நிக்கணும் நீக்கணும் குறுக்கே இல்ல. அவர் நீக்க போறோம். அதை தப்பா கூப்பிட்டு ஐயாதரா மணி பார்த்து வாயா.
தவறு நினைச்சிட்டீங்களா? நீங்க சின்ன சிறு வயது முதல் அயல் நாடு சென்று பட்ட படிப்பு முடித்து இப்பதான் தாயக திரும்பி இருக்கீங்க. அதனால அந்த அயல் நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்து படித்த கல்லூரி அல்லவா, அங்க என்ன வேணாலும் நடத்தலாம். நானும் விஜயாவும் உன்னை சோதித்து பார்ப்போம். அவன் உன்னை டெஸ்ட் பண்ணப்பா. வெளிநாட்டுல போறேன். ஆமாப்பா, நாங்க வீட்டுல டெஸ்ட்லாம் பண்ணுவோம். வீட்ல பண்றீங்களா? பிளட் டெஸ்ட், எவரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட். மோஷன் டெஸ்ட். ஆமா, சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். ஏய் என்னத்த மோஷனே வாய் மூடு. அண்ணே என்ன சொல்றீங்க? அயல்நாடு சென்னை ஆண்கள் பெண்கள் சேர்ந்த பயந்த கல்லூரி பயந்தேனே, நான் நல்லவனாக வாழ்கின்றேனா? கண்ட பெண்களோடு காம லீலை ஆடுகிற பரிசோதனை செய்திருக்கலாம். அண்ணே, உடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்ற போடி என்ற வசமாரி போய்து விட்டேன். மன்னித்து விடுகிறேன். நீ அது சொல்ல பாடி நம்ம நாயா எல்லாரும் வீட்டுல அது மட்டும் நடக்குது. வாடி பொழித்துட்டு என் தெய்வத்தை உடுப்பா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காது. மன்னிச்சிருங்க நீ. அடி என்ன படிக்கிறேன்? நல்லா இருக்கு. அம்மா ஜெகனா கூட நான் இந்நாட்டு மகாராணி. ஆமா, நீ இங்க நடந்த விஷயம் தெரியுதா? தவறு. அதனால இங்க நடந்த விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சத்தியம் மட்டும் செய்து என்னை பெற்றெடுத்த தாய் இருந்ததால் கூட என் மீது இந்த அளவுக்கு பாசத்தை காட்டிக்க மாட்டாங்க. அண்ணியாக வாக்குப்பாட்ட நீங்க இந்த சத்தியம் நல்லா மானத்தை இருந்து வருஷம் செய்தீங்க. இந்த உடலை விட்டு உயிர் பண்ண தவிர இந்த உடலை யாரும் சொல்ல மாட்டேன். முத்துக்கு முத்தாக பிறந்து வந்தோம் அன்பாக ஒன்றாக வாழ்ந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. தம்பி பிறந்து வந்தோம் இன்னைக்கு கண்ணாக அன்பாக வாழ்ந்து வந்தோம். நான் சொல்றத கேளுங்க. அவன் நல்ல கிடையாது. அவன் தாசி அவன் தாசி
என்ன தெரியுமா நடந்துச்சு? நீங்க காணங்க போனீங்களா? பசிக்குதுன்னு சொன்னாரு. ஏதாவது சமைச்சு போட்டங்க. சாப்பிட்டு தூங்குறதுன்னு சொன்னாரு. அண்ணி தூங்கறதுக்கு முன்னாடி சின்ன சந்தேகம்னு சொன்னாரு. 3 கேள்வி கேட்டாருங்க. 3 கேள்வி 2 கேள்வி விட்டுருங்க. 2 கேள்வி லாஸ்டா ஒரு வார்த்தை கேட்டான் பாரு. நான் கணவனே கண்கண்ட தெய்வம். கணவனே கண்கண்ட தெய்வம். கல்லா கணவே. ஆமா. உள்ளான புருஷன் சொல்லிட்டு காலம் ஃபுல்லா உங்களுக்கு ஆயிரம் அவன் என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான் பாரு. அண்ணி நம்முடைய அரண்மனையில பஞ்சல் இருக்கே, அந்த பஞ்சு மெத்தியில யாரு படுத்து உறங்குதுன்னு கேட்டான். நான் என் குழந்தைய நினைச்சுக்கிட்டு நான் உங்க குழந்தை நம்ம படுத்து உறங்குறேன்னு சொன்னேன். நீ நினைப்பியா? நீ வாழ்வியா? நீ வாழ நல்லா இருக்க மாட்டாங்க. பார்த்து ஒரு வார்த்தை அவன் கேட்டானே. இந்த குடும்பத்துக்கு குத்து வழக்க பார்த்து ஒரு வார்த்தை அவன் கேட்டானே. இதுவரை இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை கூட எடுத்து பார்த்திருப்பனா யாரு வந்தாலும் குடிஞ்சத்துல நிம்மதி போவனேங்க. யாரு வந்தாலும் கேட்டா அண்ணன் காணகம் போயிருக்காரு. உனக்கு துணி யாரும் வரமாட்டாங்க. சகல நல சௌபாகியமும் தந்தருள்வாய் தாயே. கணபதி வாங்க மாட்டேங்க. யாரு இது? சொல்லுமா காலை 5 மணி. என் பாசத்தை தேடி ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே அம்மா. என் பாசத்தை அந்த பரிசை பார்த்தீர்களா? என் பாசத்தை அந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா? என் இருக்கையில கூடாகி விட்டார்களே. நான் எங்கே செல்வேன்? நான் எங்கே சென்று வாழ்வேன் அம்மா? தம்பி விளையாடினான் கை மேலும் கந்தன் தந்தான என் மடி மேலும் தந்தையுடன் அன்னை செய்த
என்னை பெற்றெடுத்த தெய்வங்களே, நீங்கள் மட்டும் அருகில் இருந்திருந்தா என்னுடைய நிலைமை இப்படி ஆகி இருக்குமா? அம்மா, அப்பா, இந்த சத்தியபுரி நாட்டிலே நான் முத்தாக சொல்லிக்க வேண்டும் என்று எனக்கு முத்து என்று பெயர் வைத்தீர்களே, இந்த முத்துவின் நிலையை பார்த்தீர்களா? இரு கண்களும் இல்லாமல் அனாதிக நடு வீதிக்கு வந்து விட்டேனே அப்பா. அப்பா, ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில தூங்க. அப்பா, ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலே தூங்க. மர கட்டையில வேக போனே அப்பா, நீ போனே தேர பிள்ளை தூக்கி நான் போனேன். ஆண்டவா, ஐயோ, இந்த உலகமே உள்ளாகி விட்டது. நான் எங்கே செல்வேன்? அம்மா, ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில தூங்க. மர கட்டையில வேக போனே அப்பா, நீ போனே தேர பிள்ளைங்க தூக்கி நாங்க போனோம். அம்மா, கேட்டால் பசு பறிக்க முடியவில்லையே. என் மீது உலகத்தை காட்ட இந்த உலகத்தில் யாருமே கிடையாதா? நான் எங்கே செல்வேன்? அம்மா. அப்பாவும் மூச்சு நின்னு போனதுமே பிள்ளைங்க கண்ணில கண்ணீர் போலந்தான். அம்மா, அப்பவும் மூச்சு நின்னு போனதுமே பிள்ளைங்க கண்ணுல கண்ணீர் கோலந்தா. அப்பவும் மூச்சு நின்னு போனதுமே பிள்ளைங்க கண்ணில கண்ணீர் போலந்தான். எங்க கடவுள் நம்ம வாழ்க்கையிலே குடும்பத்திற்கு தந்த சோகந்தான். பூவும் இல்ல, அம்மாவுக்கு பொட்டும் இல்ல. பூவும் இல்ல, அம்மாவுக்கு பொட்டும் இல்ல. பூவும் இல்ல, அம்மாவுக்கு பொட்டும் இல்ல. பூசு மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்ல. அப்பா பாரு, ஒரு பார்வை மேல போட்டாங்க பட்டு கொடவ போற ஊர்கோலம் போற உன் பேர பிள்ளைங்க தூக்கி போறோம். ஆண்டவா, நான் எங்கே செல்வேன்? என்னால் நடக்க முடியவில்லை. நீ அழுது ரத்த நாளமெல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சப்பா. அப்பா, நீ அழுது அத்தனானமெல்லாம் உடம்புக்குள்ளே ஒடுங்கி போச்சப்பா. நீ அழுது ரத்த நாளமெல்லாம் உடம்புக்குள்ளே ஒடுங்கி போச்சப்பா. உடம்பு சுடுகாட்டுல தான் இங்கு முடிஞ்சு போச்சப்பா. அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை. அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல. அப்பா எங்களை கஷ்டப்பட விட்டதில்ல. கோபம் வந்தால் கூட பிள்ளைகளை திட்டினதில்ல. நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்த அம்மா மடியில் மண்ணா சாஞ்சி போற ஊர்கோலம் போற பிள்ளைங்க தூக்கி போற. அப்பா, ஐயோ,
திருவாவில் சூழ்ச்சியா என் பாசத்தை அந்த பரிசை பார்த்தீர்களா அம்மா? ஆணாக பிறந்த எனக்கு எந்த நிலை என்றால் பெண்ணாக பிறந்த என் தங்கை முத்தழகு நிலை என்னானதோ? தங்க முத்தழகு நான் யாருக்காக இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? வாழக்கூடாது. என்னுடைய உயிரையே விட்டு விடுகின்றேன் ஆண்டவா. யார் பெற்ற மகளோ தெரியவில்லையே. இந்த அடர்ந்த காலகத்தில் உயிரை துறக்க துணிந்து விட்டீர்களே அம்மா. நீங்க யாரம்மா? நீங்கள் யார் என்று உண்மையை உழைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவிக்கு செய்கிறம்மா. ஏமா சாக துணிந்தீங்க? ஐயா, இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவள் இல்லை, நான் சாகத்தான் பிறந்தவள். சாக பிறந்தவளா? ஆமாங்க. இந்த உயிர் இருக்குதே, இந்த உயிர் அந்த ஆண்டவன் கொடுத்த உயிரம்மா. அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக் கொள்முள். அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறுமா. நீங்க யார் என்று உண்மையை உழைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச செய்யறம்மா. நான் யார் தெரியுமா? நான் ஒரு நாட்டின் இளவரசி ஐயா. என்னது? ஒரு நாட்டு இளவரசியா? ஒரு நாட்டு இளவரசிக்கு எந்த நிலையா? ஆமா, எந்த நாடுடைய பேர் என்னம்மா? இதை தெரிகின்றது சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடு? சத்தியபுரி நாட்டின் இளவரசி ஐயா. உடைய தாய் தந்தை பேர் என்னம்மா? ஐயா, என் தந்தை